நீங்கள் அநேகர் வந்து செஸ் விளையாட கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அநேகர் ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க கூட செஸ் கற்றுக்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம வந்து போர்டு எப்படி வைக்கணும், என்னென்ன பீசஸ் இருக்குது, ஒவ்வொரு பீஸும் எப்படி நகரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அது மாத்திரம் இல்லை, செக்குனா என்ன, செக் வச்சா there are 3 ways of getting out of check: கட், கவர், மூவ் அவே. அது மாத்திரம் இல்லை, எதுவுமே பண்ண முடியலன்னா செக் மேட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து செக் மேட்டிங் டெக்னிக்ஸ், டபுள் ரூக் வச்சு எப்படி செக் மேட் பண்ணலாம், சிங்கிள் குயின் வச்சு எப்படி செக் மேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்ம இந்த எபிசோடில் 2 ரூக் வச்சு எப்படி செக் மேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து லோன் கிங், பிளாக் கேஸ் ஒரே ஒரு கிங் தான், ஒயிட்டுக்கு 2 ரூக் இருக்குது. இதை மாதிரி ஒரு பொசிஷனில் ரூக் இங்கே கொண்டு போய் வச்சா இது வந்து செக்மேட். ஏன் செக்மேட் ஆகுதுன்னா, கிங் இதே லைனில் இருக்குது, கிங் வந்து நகர முடியாது, அடுத்த லைனில் இருக்குது. ஒருவேளை இந்த ரூக் இங்கே இருக்கும் பொழுது இந்த ரூக் வச்சு நம்ம செக் கொடுத்தோன்னா கிங் மேலே வந்துடும். ஸோ ஒரு ரூக் வந்து ஒரு ஃபைலை கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்த ரூக் வந்து செக்மேட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பொசிஷன் நம்ம பார்ப்போம். இது மாதிரி ஒரு பொசிஷனில் கிங் வந்து 4th ரேங்க்கில் இருக்குது. அப்போ 1 லைன் பிஃபோர் ஒரு ரூக் கொண்டாந்து நம்ம வைக்கணும். கிங் இதே ரேங்க்கில் வரும்போது ஒவ்வொரு ரேங்க்காக நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். இது வந்து செக். பாருங்கள், இப்போ கீழே வர முடியாது, மேலே தான் போய் ஆகணும். திரும்பி செக், மேலே போனாங்கன்னா திரும்பி செக், மேலே போனாங்கன்னா செக்மேட். ஸோ ஆல்டர்னேட்டிங் த ரூக் லேடர் மாதிரி இட் வில் பிகம் எ செக்மேட். ஒருவேளை கேட்கலாம், அந்த கிங் வந்து ரூக்கை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு. இதே பொசிஷனில் பாருங்கள், இப்போது கிங் ரூக் இப்படி இருக்குது, செக் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது கிங் பக்கத்தில் வந்து ரூக் அட்டாக் பண்ணால் இப்போது அந்த டபுள் ரூக் செக்மேட் வராது. ஏன் வராது? கிங் வந்து ரூக்கை கட் பண்ணிடும். ஸோ எப்போல்லாம் ரூக்கு அட்டாக் ஆகுதோ இல்லை கிங் பக்கத்தில் இருக்கோ அடுத்த டைரெக்ஷன் கொண்டு போய் வச்சிடணும். திரும்பி ரூக் இங்கே வந்தால் திரும்பி அந்த லேடர் பிரின்சிபல் இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வச்சிடணும். இப்படி வச்சிட்டோன்னா எங்கே போனாலும் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இது 2 ரூக்கும் ஆல்டர்னேட் பண்ணணும். ஒரு ரூக் வந்து ஒரு ரேங்க்கை கட் பண்ணணும், அடுத்த ரூக் வந்து கிங்கை செக்மேட் பண்ணணும். ஒரு வேளை கிங் பக்கத்தில் வந்தால் ரூக்கை கொண்டு போய் கடைசி ரேங்க்கில் வச்சிட்டிங்கன்னா டபுள் ரூக் செக்மேட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்க போர்டை எடுத்து வச்சு எப்படி செக்மேட் டபுள் ரூக் செக்மேட் பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை சில சந்தேகங்கள் வரலாம், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல சில கேள்விகள் வரலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு வேளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்படுத்தினால் நாங்கள் வர எபிசோட்ஸை நீங்கள் கேட்குறத நாங்கள் கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து sports@ns7.tv. திரும்பி சொல்கிறேன், sports@ns7.tvயில் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் கேள்விக்கு பதில் நாங்கள் அடுத்த எபிசோட்ஸை தருவோம்.